ZEE5 ஆப்பை டவுன்லோட் செய்து முழு எபிசோடுகளையும் இலவசமாக காணுங்கள். என்ன சான்சி சொல்ற? ஆசிரமத்துல இருந்த குழந்தை மங்கா குழந்தை இல்லையா? அப்போ அது யாரோட குழந்தை? அது அபியோட குழந்தைதாமா. அது அபியோட குழந்தையா? என்னமா சொல்ற நீ? ஆமாமா. ஆசிரமத்துல இருந்த குழந்தை மங்கா குழந்தை இல்ல மேடம். அது அது அபி அபி குழந்தை மேடம். ஜான்சி, அப்ப அபி இத்தனை நாளா தான் குழந்தையதான் ஊரா வீட்டு குழந்தையா பால் கொடுத்து பாசமா வளர்த்துட்டு இருந்தாளா? ஆமாமா. பாவண்டி அபி. அபி கிட்ட இந்த உண்மையை சொல்லிட்டியா? இல்லம்மா. ஏன்? என்னம்மா சொல்ற? ஏன் சொல்லல? இந்த குழந்தைய கடத்திட்டு போனவங்க அபிய அபி இப்ப ஹாஸ்பிட்டல்ல அன்கான்சியஸா உயிருக்கு போராடுற நிலைமையில படுத்த படுக்கையா இருக்காங்கம்மா. அபிக்கு ஏன் தான் அந்த கடவுள் இவ்வளவு கஷ்டம் கொடுக்கறாரோ தெரியல. வருத்தப்படாதீங்கம்மா, அபி சீக்கிரம் சரியாயிடுவாங்க. அபிய இந்த நிலைமைக்கு ஆளாக்குனவங்கள நான் சும்மா விட மாட்டேம்மா. சுந்தரிக்கு போலீஸ் டார்ச்சர் கொடுத்தா அபி குழந்தைய கடத்த பார்த்தது யாருன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவங்கள உள்ள வைக்காம நான் விட மாட்டேம்மா. கண்டிப்பா பண்ணு ஜான்சி. தப்பு பண்ணவங்க அதுக்கான தண்டனைய அனுபவிச்சே ஆகணும். நல்லவங்கள வாழ விடக்கூடாதுன்னு நினைக்கிறவங்கள வாழவே விடக்கூடாது. சரிம்மா, நான் போன் வைக்கிறேன். எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கு. சரி ஜான்சி. ஏய், உண்மைய மட்டும் சொல்லலன்னு வெயி செத்தடி நீ. பாப்பா, உங்க அம்மா கண்ணு மழிப்பா. நம்மளை விட்டுட்டு போக மாட்டா. அபி, டாக்டர் 1 ஹவருக்குள்ள நீ கண்ணு முழிக்கலன்னா அப்புறம் எப்பவுமே நம்ம குழந்தை இங்கதான் இருக்கா. அபி, எப்படியாவது கண்ணு முடிச்சு திரும்ப வந்துரு. என்னை விட்டு போயிடாத. நீ போயிட்டா அப்புறம் நானும் பாப்பாவும் அனாதி ஆயிடுவோம். என்னை ஏமாத்திராம திரும்ப வந்துரு. நீ இல்லாத வாழ்க்கை என்னால நினைச்சு கூட பார்க்க முடியல. அபி, நீ என்னை விட்டு போயிட்டேன்னா அப்புறம் நானும் உன் கூடவே வந்துடும். பாத்துக்க. சார், பேஷண்ட்டும் பிறந்த குழந்தை மாதிரி தான் சார். அவங்க உடம்புல எதிர்ப்பு சக்தி குறைவா தான் இருக்கு. அவங்க நல்லா ரெஸ்ட் எடுத்தாதான் கியூர் ஆவாங்க. அதனால புரியுது சிஸ்டர். அபி, எங்க போன?
கனவா? அபி இன்னும் கண்ணு முடிக்கலையா? நான் கண்ட கனவு நிஜமாகும் அபி. கண்டிப்பா நீ கண்ணு முடிச்சு எழுந்து வருவ. நம்ம பாப்பாவை தூக்கி கொஞ்சுவேன். அபி கண் முடிச்சிட்டாங்களான்னு சஞ்சீவ்க்கு கால் பண்ணி கேட்போம். ஜான்சி மேடம், சொல்லுங்க ஜான்சி மேடம். சஞ்சீவ் ஜான்சியோட போன்ல பேசுறானா? சஞ்சீவ், இப்ப அபி எப்படி இருக்காங்க? அபியை கொல்ல ரவுடிங்க வந்தாங்களா? என்ன சஞ்சீவ் சொல்றீங்க? அபிக்கு ஒண்ணும் ஆகல. நான் ரவுடிங்களோட சண்டை போட்டு அபியை காப்பாத்திட்டேன். சஞ்சீவ், இதெல்லாம் பண்றது யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? தெரியல மேடம். தெரிஞ்சிருந்தா இந்நேரம் அவனை கொன்னே போட்டிருப்பேன். எனக்கு தெரியும் சஞ்சீவ். சொல்லு. நான் ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் மேடம். அப்பப்ப பணத்துக்காக கொஞ்சம் திருட்டு வேலையெல்லாம் பாப்பேன். என்ன பண்ணணும்னு சொல்லுங்க. மங்கா கிட்ட பேச்சு கொடுத்து மங்கா கிட்ட இருக்கிற குழந்தை உன்னோட காணாம போன குழந்தைன்னு அந்த மங்காவை நம்ப வச்சு மங்கா கிட்ட இருந்து அவ மறைச்சு வச்சிருக்க குழந்தைய நீ வாங்கிட்டு வந்து என்கிட்ட கொடுத்துரு. அப்போ ஒரு நாள் சஞ்சீவ் என்ன ரோட்ல பார்த்தாரு. நான் சஞ்சீவ் கிட்ட இருந்து தப்பிச்சு எனக்கு பணம் கொடுத்தவங்களுக்கு போன் பண்ணி சொன்னேன். சஞ்சீவ் என்ன துரத்துற விஷயத்தையும் அவங்க கிட்ட சொன்னேன். அதுக்கு அவங்க மங்கா கண்ணு முழிச்சு குழந்தைய பத்தி சஞ்சீவ் கிட்ட எதுவும் சொல்லிடக்கூடாது, நீ மங்காவை கொன்னுடுன்னு சொன்னாங்க. அதுக்கு நிறைய பணம் தரேன்னு சொன்னாங்க. மங்கா சாகாட்டி நான் மாட்டிக்க போறேங்கிற பயத்துல நானும் அதுக்கு ஒத்துக்கிட்டேன் மேடம். அதனாலதான் நர்ஸ் வேஷம் போட்டு மங்காவை கொல்ல போனேன். என்ன மேடம் சொல்றீங்க? இதெல்லாம் பண்ணது ஸ்ரீஜாவா? ஆமா. ஸ்ரீஜா கேவலமானவன் தெரியும். ஆனா இப்படி கொலை பண்ற அளவுக்கு கீழ்த்தரமா நடந்துப்பான்னு நான் நினைக்கவே இல்லை மேடம். அந்த ஸ்ரீஜாவை கண்டந்துடமா வெட்டணும்னு என் கையெல்லாம் துடிக்குது. கோவப்படாதீங்க சஞ்சீவ். நீங்க கோவப்பட்டு ஏதாவது பண்ணி அதனால உங்களுக்கு ஏதாவது ஆயிட போகுது. காணாம போன உங்க குழந்தை இப்பதான் கிடைச்சிருக்கு. நீங்க அபி, உங்க பாப்பா, நீங்க எல்லாருமே சந்தோஷமா இருக்கணும். சோ அதனால இந்த பிரச்சனையை என்கிட்ட விடுங்க, நான் பாத்துக்கிறேன். இப்போ ஜெயில இருக்க ஸ்ரீஜாவ நிரந்தரமா அவ சாகுற வரைக்கும் ஜெயிலுக்குள்ளே இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணணுமோ அத பண்ண வேண்டியது என்னோட பொறுப்பு. என் அபியையும் என் குழந்தையும் கொல்ல பார்த்தாவல, சும்மா விட என் மனசு ஒத்துக்கல. அபி முதல்ல கண் முழிக்கிட்டு மேடம், அப்புறம் இருக்கு அவளுக்கு. ஓகே ஓகே சஞ்சீவ், நான் சொல்றத சொல்லிட்டேன். அப்புறம் உங்களோட இஷ்டம். அபி கண்டிப்பா கண் முழிப்பாங்க, நீங்க கவலைப்படாதீங்க. சரி, நான் போனை வைக்கிறேன். ஹே ஸ்ரீஜா, அபிய கொல்ல பார்த்தல, நான் சும்மா விட மாட்டேன்டி. பாப்பா பார்க்க மாட்டியா, பேச மாட்டியா? இதை என்னால ஏத்துக்கவே முடியல அபி.
சஞ்சீவ், அம்மா, அபிய கண்ணு முழிக்க சொல்லுங்கம்மா. உங்க மருமகளை கண்ணு முழிக்க சொல்லுங்கம்மா. மா, அபிதான் நம்ம வீட்டு குத்து விளக்கு. நம்ம குடும்பத்தோட சந்தோஷமே அவதான் சொல்லுவியம்மா. இப்ப நம்ம வீட்டு சந்தோஷமே இப்படி கண்ண மூடிட்டு கிடக்கேம்மா. அவ இல்லாம, அவ பேச்ச கேட்காம நம்மளால எப்படிமா இருக்க முடியும் சொல்லுமா? பாப்பாவை பார்க்க சொல்லுங்கம்மா. டேய் சஞ்சீவ், டேய் சந்தோஷ், அபியே எனக்கு இன்னொரு அம்மா மாதிரின்னு சொல்லுவியே, நீ அது அபிய கண்மொழிக்க சொல்லுடா. யாராவது சொல்லுங்களேன், அவளை கண்மொழிக்க சொல்லுங்களேன். ஏய், என்ன மாறப்போகுது? கொஞ்சம் வெயிட் பண்ணு ஸ்வர்ணா, உனக்கே தெரியும். கொஞ்சம் வெயிட் பண்ணு. ஃபர்ஸ்ட் உனக்கு ஹெல்ப் பண்ண இவள கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு அப்புறம் உன்கிட்ட வரேன். வந்து ஸ்பெஷலா ஒரு பூஜையை போடுறேன். அப்ப தெரியும் இந்த சொர்ணா யாருன்னு. என்ன மேடம் இப்படி பண்ணிட்டீங்க? போச்சு. இருக்கிற பிரச்சனையில இந்த சொர்ணா வேற. அந்த சுந்தரிய பத்தி அம்மா ஏதோ சொல்ல வந்தாங்க, அதுக்குள்ள இவ வந்துட்டா. என்ன ஆச்சுன்னே தெரியலையே. இந்த சோதனையான காலத்துல இருந்து அபி மீண்டு வர்றது சாதாரண விஷயம் இல்ல. ஐயோ, என்ன ஜோசியரே நீங்க பயமுறுத்துறீங்க? நான் முதல்ல அபிகிட்ட இந்த விஷயத்தை போன் பண்ணி சொல்றேன். போன் எடுக்க மாட்டேங்கிறாளே, அவகிட்ட நான் எப்படி சொல்றது? சரி, சஞ்சீவுக்கு போன் பண்ணலாம். என்ன ரெண்டு பேருமே போன் எடுக்க மாட்டேங்கிறாங்க? இப்ப என்ன பண்றது? பயப்படாதீங்க சீதா, அபி உயிரை காப்பாத்த ஒரு வழி இருக்கு. வழி இருக்கா ஜோசியரே? என்ன வழி இருக்கு சொல்லுங்க. அந்த தென்னாடு உடையவன் தான் ஒரே வழி. அந்த அபியை காப்பாத்த அவனால மட்டும்தான் முடியும். சரி ஜோசியரே, இப்ப நாங்க என்ன பண்ணணும்? அபி கணவன் சஞ்சீவ் காட்டு சிவன் கோவிலுக்கு போகணும். அங்க போனா அபி உயிரை காப்பாத்த மட்டும் இல்ல, அவ பிறப்புக்கான ரகசியமும் தெரியும். இத நான் சொல்லல, 1000 வருஷத்துக்கு முன்னாடி எழுதின அபியோட ஓலை சுவடி சொல்லுது. ஜோசியர் சொன்ன காட்டு சிவன் கோவிலுக்கு போகணும் சஞ்சீவ். அப்பதான் நம்ம அபிய காப்பாத்த முடியும். மா, என்னமா பேசுறீங்க? அபிக்கு ட்ரீட்மெண்ட் போயிட்டு இருக்கு. டாக்டர் வேற அபி கண்முழிக்க மாட்டான்னு சொல்லிட்டு இருக்காரு. இப்ப எப்படிமா நான் காட்டு கோயிலுக்கு போறது? நீ போய் தான் ஆகணும் சஞ்சீவ். இல்லனா அபிய டாக்டராலேயோ இல்ல மருத்துவத்தாலேயோ காப்பாத்த முடியாது. ஜோசியர் சொன்ன காட்டு சிவனால மட்டும்தான் காப்பாத்த முடியும். அதனால நீ காட்டு கோயிலுக்கு உடனே கிளம்பு. அபிய நாங்க பாத்துக்கிறோம். எப்படியாவது என் அபி கண்முழிக்கணுமா, அவ்வளவுதான். அவளுக்காக நான் என்ன வேணாலும் செய்வேன். அபிய காப்பாத்துறதுக்காக காட்டு சிவன் கோயிலுக்கு போறோமா? சரிப்பா. இவ்வளவு நாளா பாப்பா நம்மளை விட்டு பிரிஞ்சிருந்ததுக்கும் அபி இப்ப கண்முழிக்காம பெட்ல இருக்கிறதுக்கு காரணம் யார் தெரியுமாமா? தெரியும்பா. ஸ்ரீஜா தானே? இந்த விஷயம் இவளுக்கு எப்படி தெரியும்? எப்படிமா உங்களுக்கு தெரியும்? ஜோசியர் எல்லாத்தையும் சொன்னாருப்பா.
What do you mean? என்ன ஹர்ஷத் பேசுறீங்க? அந்த அபி என் எதிரி வர்மாக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு போய் நான் நல்லது பண்ணணுமா? எப்படி என்னால பண்ண முடியும்? I can't do this. இத நான் சொல்லல மேடம். நான் ஹிமாச்சல்ல பார்த்த யோகி சொன்னது. What யோகி? Who is he? தெருவுல திரியிற சாமியார் சொல்ற கதெல்லாம் என்னால நம்ப முடியாது. மேடம், நான் உங்களை லாஸ்ட் டைம் பாக்கும்போது யோகி சொன்னதா சொல்லி உங்க ஷோல்டர்ல மச்சம் இருக்குதான்னு பார்க்க சொன்னேனே, இருந்துதா? இல்ல. யூ ஆர் லையிங் மேடம். உங்க ஷோல்டர்ல மச்சம் இருக்கிறது உண்மைன்னா நான் சொல்றதும் உண்மை. ஹர்ஷத், இப்ப நான் உங்களை கூப்பிட்டது எதுக்குன்னு தெரியுமா? நான் அபியோட பூர்வீக வீட்டை ஜப்தி பண்ணணும். அதுக்காக லீகல் அட்வைஸ்க்கு தான் நான் உங்களை கூப்பிட்டேன். இதுக்கு நான் கொடுக்கிற ஒரே லீகல் அட்வைஸ் நீங்க அந்த வீட்டை ஜப்தி பண்ணாம இருக்கிறது தான். அத மீறி நீங்க பண்ணீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும் மேடம். ஹர்ஷத், டோன்ட் கமாண்ட் மீ. நான் என்ன பண்ணணும்னு சொல்றதுக்கு உங்களை நான் கூப்பிடல. ஜப்தி பண்ணா எந்த ப்ராப்ளமும் வராம இருக்க என்ன பண்ணணுங்கிறத மட்டும் சொல்லுங்க. அந்த சாமியார் சொல்ற கதையெல்லாம் நீங்க நம்பலாம், பட் ஐ கான்ட் பிலீவ் இட். நான் அபி வீட்டை ஜப்தி பண்ணதா போறேன். யூ ஆர் மேக்கிங் ராங் டெசிஷன் மேடம். உங்களுடைய இந்த முடிவு உங்க சாம்ராஜ்யத்தையே அழிக்க போகுது. இத நான் கமாண்டா சொல்லல, உங்க வெல்விஷரா தான் சொல்றேன். ரொம்ப தேங்க்ஸ் ஹர்ஷத், நீங்க கிளம்பலாம். I am waiting for your call, madam. இந்த ஜென்மத்துல நீங்க அபிக்கு நல்லது மட்டும்தான் பண்ணியாகும். அத மீறி நீங்க பண்ணீங்கன்னா உங்க உயிருக்கே ஆபத்தா முடியும் மேடம். சொல்றது மட்டும் இல்ல, செய்ய போறதும் அபி. நல்ல பிசினஸ் பீப்புளுக்கு நம்மளோட இல்ல மத்தவங்களோட டைம் வேல்யூ தெரியும். சோ உங்க டைம் வேல்யூவை நான் மதிக்கிறேன். என்ன திருச்சி ஜெயிலுக்கு டிரான்ஸ்பர் பண்ணுவேன். ஓ, டிரான்ஸ்பர் வந்துருச்சா? அதான் நான் சொன்னல, என்கிட்ட நீ வச்சுக்காதன்னு. நீ கேக்கல, அதான் நீ என் மேல கேஸ் போடுறதுக்கு முன்னாடி நான் உன்னை இப்படி தூக்கிட்டேன். ஏய், உன்னை என்ன பண்ற பாருடி. கொலைக்கதான் முடியும், வேற ஒண்ணும் செய்ய முடியாது. ஏ கையவே பிடிக்கிறியா நீ? விடுறி. ஏய் சொர்ணம், எல்லா கைதிங்க மாதிரி என்ன போலீஸ்க்கு பயப்படுற ஆளுன்னு நினைச்சியா? கொன்னு போட்டுருவேண்டி. ஏய், என்னையே கொண்டு போட்டுருவியா? உனக்கு அவ்வளவு திமிரா? ஒன்னு ஏய், யார் மேல கைய வைக்கிற? இப்ப
நான் நினைச்சனோ உன்னை இதே இடத்துல கழுத்தை நெரிச்சு கொன்னு எந்த பிரச்சனையும் இல்லாம என்னால வெளியே வர முடியும்டி. நான் காட்டு கருணாகும். என்கிட்ட ஜாக்கிரதையா இரு. இன்னொரு முக்கியமான விஷயம், அபி உங்களுக்கு கட்டுப்பட மாட்டா. அப்புறம் வர்மா, உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் தனியா பேசணும். அபிய உங்க கம்பெனில மேனேஜர் வேலை போட்டு உங்க கண்ட்ரோல்ல வச்சுக்கிறது தான் நல்லது. இல்லனா உங்களுக்கு தான் கஷ்டம். நானா வச்சுக்க மாட்டேங்கிறேன். அவதான் தேவையில்லாம ஹாஸ்பிடல்ல படுத்துக்கிட்டு எனக்கு பிரச்சனையை கொடுக்குறா. அவளை நம்பி நான் டைரி ஃபார்ம்ல நிறைய வேற இன்வெஸ்ட் பண்ணிட்டேன். என் பொண்ணோட எதிர்காலம், அவ கனவு, பெஸ்ட் பிசினஸ் உமன் அவார்டு வாங்குறது எல்லாமே சிக்கல்ல இருக்கு. உங்க பொண்ணோட எதிர்காலத்தை விடுங்க. நான் உங்க எதிர்காலத்தை பத்தி பேசிக்கிட்டு இருக்கேன். என்னோட எதிர்காலமா? என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. அபி உங்களுக்கு பக்கபலமா உங்க கூட இல்லனா உங்க வாழ்க்கையே போயிடும். என்ன ஜோசியரை சொல்றீங்க? இத நான் சொல்லல, உங்க ஜாதகம் சொல்லுது. இது வரைக்கும் என்கிட்ட கூட சொல்லாம மறைச்சிட்டீங்க. என்ன ஜோசியரை நான் மறைச்சேன்? உங்களோட இந்த சாம்ராஜ்யத்தை எழுப்புறதுக்கான ஆரம்ப புள்ளி பாவ கணக்குன்னு உங்க ஜாதக கட்டம் சொல்லுது. நான் பாவம் செஞ்சனா? அப்படிலாம் ஒண்ணு இல்லையே. வர்மா சார், நீங்களும் நானும் பொய் சொல்லலாம், ஆனா கட்டமும் சோழியும் பொய் சொல்லாது. நீங்க பண்ண பாவம் என்னன்னு எனக்கு தெரியல, ஆனா நீங்க பண்ண பாவம் உருவெடுத்து வளர்ந்து உங்களை அழிக்க தயாரா இருக்குன்னு மட்டும் எனக்கு தெரியும். அது உங்களை சும்மா விடாது. நீங்க பண்ண பாவத்துல இருந்து உங்களை காப்பாத்திக்க ஒரே வழி அப்படிங்கிற புண்ணிய ஆத்மாவை உங்க கூட வேலைக்கு வச்சுக்கிறது மட்டும்தான். இத நான் சொல்லல, இந்த சோழி சொல்லுது. நான் சொன்னதெல்லாம் நடக்காம அபி உங்க கூட நல்லபடியே நடந்தாதான் அது நீங்க செஞ்ச புண்ணியம். வர்மா சார், நான் ஒன்னு கேட்டா அதுக்கான பதில நீங்க சரியா சொல்லுவீங்களா? கேளுங்க. உங்களுக்கும் ஈசனோட சன்னதிக்கும் ஏதாவது செயல் செஞ்சு பிணக்கு இருக்கா? அப்படியெல்லாம் ஒண்ணு இல்ல ஜோசியரே. ரொம்ப நல்லது. இப்போ உனக்குள்ள இருக்கு. நீ அபிய ஜெயிக்க முடியாதுன்னு தான் அனு சொல்லிட்டு போன. அபி கண் முழிச்சா உன்னோட உயிருக்கே ஆபத்து ஸ்ரீஜா. அதனால எப்படியாவது உன் உயிரை காப்பாத்திக்க. என்ன ஸ்ரீஜா, மந்திரவாதி என்ன சொன்னாரு? நீ சொன்னதாம்மா சொன்னாரு. இப்ப என்னடி பண்றது? அபி கண் முழிச்சு வீட்டுக்கு வந்தாதானே என்ன அழிப்பா? அதுக்கு முன்னாடி நான் அவளை அழிப்பேன். மா, நீ நான் சொல்றபடி கேளு. சூப்பர் ஐடியா ஸ்ரீஜா. நீ சொன்ன மாதிரி நான் பண்ணிடுறேன். சரிம்மா. சரி, போன கொடு. சரி ஸ்ரீஜா, நான் போயிட்டு வரேன். சரிம்மா. அபி, உன்னை சாகடிக்காம நான் விட மாட்டேன்டி. ஏய்,
எங்கடா கொண்டு வந்து ஆட்டோ நிறுத்திருக்க? அபிய காப்பாத்தணும்டா. சீக்கிரம் வந்து ஆட்டோ விடு. நீயே இன்னும் கொஞ்ச நேரத்துல சாக போற. நீ போய் அபிய காப்பாத்த போறியா? பெத்த புள்ள யாருன்னே தெரியாம கண்ண மூடி படுத்த படுக்க ஹாஸ்பிட்டல் இருக்காடா. அபிய அவ பாப்பா கூட வாழணும்டா. நான் அவளை காப்பாத்தணும்டா. சீக்கிரம் ஆட்டோ எடு ப்ளீஸ். டேய் அவன் தானே கால் பண்றான். நினைக்கல. என்னடா வேலை முடிஞ்சுதா? முடிஞ்சுதுடா. சஞ்சீவ் இப்ப எங்கடா இருக்கான்? நம்ம அரிசி குடோனுக்கு பக்கத்துல தான் நிக்கிறோம். வந்து இவனை தூக்கிட்டு போ. சரி நீ அங்கேயே ஏறு. இன்னும் 5 நிமிஷத்துல நாங்க வந்துருவோம். சரிடா சீக்கிரம் வாங்க. டேய் அரிசி குடோன் கிட்ட தான் இருக்கான். சீக்கிரம் போ. கொஞ்ச நேரம் இங்கே இரு. எங்க ஆளுங்க வந்துருவாங்க. வந்து உன்னை எங்க கூட்டு போகணுமோ அங்க கூட்டு போவாங்க. டேய் என்னடா கொடுத்த? ஆளு கொல கொலன்னு இருக்கான். எப்பவும் குடுக்கறதான் கொடுத்தேன். இவன் ஆளு கொஞ்சம் முரடங்கிறதுனால டோஸ் கொஞ்சம் ஸ்ட்ராங்கா போட்டுட்டேன். அதான் இப்படி ஆயிட்டான். இவனை ரொம்ப தாள அறுத்தா கூட இன்னும் 6 மணி நேரத்துக்கு இவனுக்கு வழியே தெரியாது. டேய் நீ போடா, நாங்க இவனை கொண்டு போய்க்கிறோம். சரிடா, பத்திரமா கொண்டு போங்க. டேய் வண்டியில ஏத்துறா. ஏத்து. நீ பைக் எடுத்து ஆட்டோ ஃபாலோ பண்ணிட்டு குடோனுக்கு வந்துரு. இவ வேற பால் கணக்கு எழுதுற மாதிரி எழுதிக்கிட்டே இருக்கா பாரு. ச்சே. ஐயையோ, இது வேற. பாப்பா உங்க அம்மா பாவம்டா. உன்னை தொலைச்சதுக்கு அப்புறம் நீ திரும்ப கிடைக்கணும்னு தவம் இருந்தா. ஆனா நீ இப்ப வந்துட்ட. ஆனா உங்க அம்மாவுக்கு நீ கிடைச்சது கூட தெரியாம பேச்சு மூச்சு இல்லாம படுத்து கிடக்குறா. காட்டு சிவன் கோயிலுக்கு போயிருக்கிற உங்க அப்பா எப்படியாவது உங்க அம்மாவை காப்பாத்தணும்டா. ஹலோ, சொல்லுங்க டாக்டர். ஒரு சின்ன வேலை இருக்கு, சீக்கிரம் வாமா. ஓகே டாக்டர், இதோ வந்துடுறேன். அப்பாடா, நர்ஸ் போய் தொலைச்சிட்டா. நம்ம யாருக்கும் தெரியாம போயிடணும். என்ன இது அதிசயம்? சுய நினைவே இல்லாம இருக்கிற அபிக்கு எப்படி மார்பில இருந்து பால் சுரக்குது? ஒருவேளை அபி குழந்தை பசியில இருக்கிறதுனால இப்படி சுரக்குதோ? அபி, நீ சுய நினைவில்லாம சாக கிடக்கும் போது கூட உன் குழந்தைக்கு பசிக்கிறது உனக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் மார்ல பால் சுரக்குது. நீ எந்த அளவுக்கு உன் குழந்தை மேல தாய்ப்பாசம் வச்சிருக்கேன்னு தெரியுது. ஆனா உனக்கு இவ்வளவு தாய்ப்பாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? குழந்தைன்னு பேயா அலைஞ்ச. ஆனா அந்த குழந்தை உனக்கு கிடைக்கலையே. உன் பாசம் உன் குழந்தைக்கு கிடைக்க போறதில்ல. ஏன் தெரியுமா? ஏன்னா நான் தான் இப்ப உன்னை கொல்ல போறேனே. ஆனா நீ கவலைப்படாத. நீ செத்த கொஞ்ச நேரத்திலேயே உன்னோட குழந்தையும் செத்துடும். சொர்க்கத்துல வச்சு உன் குழந்தைக்கு நீ பால் கொடுத்து பசியாத்து. இப்போ நீ சாவு.
இது கை தானா நடுங்குது. ஓ, கொலை பண்ண போறேங்கிறதுனாலயா? சரி, கடைசியா என் பொண்ணு ஸ்ரீஜாக்காக ஒரே ஒரு கொலை பண்ணிக்கிறேன். தைரியமாரு. கையே நடுங்காத. தைரியமாரு, தைரியமாரு. ஏய், கீழே பாரு. டேய், யாரோ நம்மளுக்கு பில்லி சூனியம் வச்சிருக்காங்கடா. ஏண்டா அடிச்சண்ணா பில்லி சூனியமா? ஏண்டா ஒரு ரவுடி பேசுற பேச்சாடா அது? அந்த எலுமிச்சம்பழத்தை எடுத்து தூக்கி வீசிட்டு வாடா. நானா? என்னால முடியாதுடா. வந்துருச்சு எலுமிச்சம்பழத்தை தொட்டா ரத்தம் கக்கி செத்துருவாங்க. நீ வேணும்னா தூக்கி போடு. ஏய், என்னைய எடுத்து பேசுறியா? எடுத்து தூக்கி போட்டு வாடான்னா? இந்த பில்லி சூனிய விஷயத்துல யார் சொன்னாலும் நான் கேட்க மாட்டேன். நான் எடுக்க மாட்டேப்பா, நீ வேணா எடுத்து போடு. இப்ப இத நான் எடுத்தனா ரத்தம் கக்கி செத்துருவோன்னு நினைக்கிறியா? ஆமா. இப்ப நான் அதை எடுக்கிறேன், பாக்குறியா? டேய் எடுக்காதடா. டேய் வேணாண்டா, சொன்னா கேளுடா. எடுத்தது கீழே போட்டுடா. பாத்தியா, இப்ப நான் அதை எடுத்தேன், எனக்கு என்ன ஆச்சு? டேய் கீழே போட்டுடா, சொன்னா கேளு. டேய் போட்டுடா கீழே. நான் அப்பவே சொன்ன கேட்டியாடா? கையே நடுங்காத. என்ன தைரியமாரு, தைரியமாரு. டேய், எலுமிச்சம்பழத்தை எடுத்தா ரத்த வாந்தி எடுத்து செத்துருன்னு சொன்னியே, இப்ப நான் என்ன செத்துட்டேனா? இந்தா புடுறா, இந்த எலுமிச்சம்பழத்தை தூக்கி வீசிட்டு உள்ள வாடா. ஒரு எலுமிச்சம்பழத்தால இப்படி அசிங்கப்பட்டுட்டேன். டேய், ஏன்டா கதவு தட்டுற? யாரு நம்மள கதவு தட்டி டார்ச்சர் பண்றது? இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. இவன் எங்க போய் தொலைஞ்சான்னு முதல்ல நம்ம அவனை போய் போடுவோம். வேணாம் வேணாம், கதவு திறந்தே இருக்கட்டும், அப்பதான் யாரு கதவு தட்டுறான்னு தெரியும். மச்சான் கதையை முடிச்சிட்டான் போல இருக்கே. சொன்ன கேளு. வேணாம் வேணாம், வலிக்குது. சொன்ன கேளு. அண்ணா 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 வேணாம் அண்ணா. யாரா உன்னை அனுப்பிச்சது? அண்ணா சொல்றா. வலிக்குது. யாரா உன்னை அனுப்பிச்சா? சொல்லுங்கறல்ல. சொல்லு. யாரா உன்னை அனுப்பிச்சா? இந்நேரம் கதையை முடிச்சிருப்பான். யார் அனுப்பிச்சா? சொல்லிடுறேன். ஸ்ரீஜா மேடம் தானே?
டாக்டர் அம்மா அம்மா அபிக்கு என்னாச்சுமா? நர்ஸ், அபிக்கு மூச்சு இறக்குது. என்ன பண்றதுன்னு தெரியல, வந்து பாருங்களேன். ஓகே மேடம். என்னன்னு தெரியலையே. என்னாச்சு சிஸ்டர்? தெரியல மேடம், நான் போய் டாக்டர் கூட்டிட்டு வரேன். ஐயோ, வெயிட் பண்ணுங்க, நான் வந்துடுறேன். டாக்டர், என்னாச்சுமா? அங்க ஒரு பேஷண்ட் இருக்காங்கல்ல டாக்டர், ஆமா. அவங்களுக்கு மூச்சு வாங்குது, வந்து பாருங்களேன். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.